உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நம்ம நோக்கி பாட போறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்வோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உங்கள் சத்தம் உயரட்டும். தகப்பனே நன்மை செய்தீரே, ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை சொந்தமாக வாங்கி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய உயிரையே தன்னுடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தி நம்மளை சொந்தமாக வாங்கி கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை என்ன எப்படி வாங்கிட்டார்னா பிள்ளையாவும், ஹல்லேலூயா, உங்களை பிள்ளையாவும் நம்மளை எப்படி வாங்கிட்டாரு? சொந்த அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போங்களேன். ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். அந்த இடத்துல இருந்து நம்மளை மீட்கணும்னா ஒரு விஷயத்தை கொடுத்தாதான் நம்மளை மீட்க முடியும். அந்த அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த உயிரையே கொடுத்து நம்மளை அந்த இடத்துல இருந்து மீட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமா அந்த சரணத்தை பாடுவோமா? பாடி எழுந்து நின்று பாடுவோமா?
இருளின் அதிகாரத்திலேருந்து நம்மளை அகற்றி விட்டார். ஆமென். அவருடைய அரசுக்குள்ள நம்ம சேர்த்துக்கிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சேர்த்திருக்கிறார். ஆமென். உங்களே என்னையும் அவருடைய சொந்த பிள்ளையா அவருடைய ராஜ்யத்துல நம்மளை சேர்த்திருக்கிறார். உற்சாகமாய் பாடுவோமா? இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். கரங்களை தட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி. கண்களை மூடி சொல்லுவோமா? அவரை நோக்கி பார்த்து நன்மை செய்தீரே. நன்றி ராஜா. உங்கள் சத்தம் உயரட்டும். நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். கண்களை மூடி சொல்லுவோமா? அகற்றி விட்டீர் ஆண்டவரே. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி சொல்வோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மீண்டுமாய் நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, செய்தீரே. பார்க்கும் கண்களை, பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி சொல்வோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மீண்டுமாய் நன்றி தகப்பனே. உற்சாகமாய் கண்களை தட்டி நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. மீண்டுமாய் சொல்வோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்மை செய்தீரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுவோமா? பிதாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி. நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லுவோமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோமா? இந்த கடந்த மாதங்கள் முழுவதுமா தேவன் உங்களையும் என்னை நடத்தி வந்தாரே, அந்த நடத்தி வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு உழைக்கும் கரங்களை தந்திருக்கிறார். படிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்மளை பார்க்கும் கண்களை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அதற்கு நன்றி செலுத்துவோமா? ராஜா, நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை நீதிமானாக்கி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக்கினபடியால் நாள்தோறும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி அவர் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை மறக்க மாட்டீர், என்னை மறவாமல் நினைக்கிற தேவன் ராஜா நீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. வாய்களை திறந்து படுவோமா? மறக்காத தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. வாயிலை திறந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி தடைகளை உடைத்தீரையா,
ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரே ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளை உடைத்தீர். எங்களை வாக்கு தத்தம் தந்து தேற்றினீர். தடைகளை உடைத்தீர். சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி நன்றி நன்றி என்று சொன்ன தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறதான இந்த வேளையில, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாத நன்மைகளுக்காக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கிருபையாய் ரட்சித்தீரே சொல்லுங்க. கிருபையினால் ரட்சித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை அழகிய தேடி வந்து தெரிந்து கொண்டு என்னை முன்னறிந்து என்னை முன்குறித்து ஆண்டவரே என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை கர்த்தனீர் உமக்கென்று ஏற்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தனீர் என்னை நீர் ஆதரித்தீரே. 2 கரங்களையும் தட்டி ஆதரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழிநடத்தீரே ஸ்தோத்திரம். பலப்படுத்தினீரே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபங்களை எல்லாம் கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பதில் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அபிஷேகித்தீரே, உமக்கு ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய ஹல்லேலூயா அபிஷேக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு கூட பேசுங்கப்பா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஆண்டவரே பிரதர் வில்லியம்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் மற்றும் ஆண்டவரே 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற மற்ற பெரியவர்களுக்கும் ஏற்ற விதத்தில் ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நீங்கள் கொடுத்து இந்த ஆராதனையில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசட்டும், கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் மற்ற ஆராதனைகள் எல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்திருக்கிறாங்க. எனவே ஒரு குறித்து அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் அருமையான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார்கள். நம்முடைய சபையை நேசிக்கிறவங்க, சபைக்காக ஜெபிக்கிறவங்க, இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். எனவே எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரன் வரவேற்கலாமா? க்ளோரி பிரைஸ். இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் நண்பன் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ப்ரோக்ராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் என்னை உருவாக்கினது இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் தான். ஆகவே தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய வாலிப வயதில் கர்த்தருக்காக என்னை அர்ப்பணித்ததினாலே
கடந்த வருஷங்கள் எல்லாம் கர்த்தருக்காகவே வாழும்படி தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன தீர்மானம் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஆகவே இந்த நல்ல நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. உங்கள் யாவருக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு கவி பாடல் பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை நான் போக விரும்புகிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். கைதட்டுவோமா? இயேசு எந்தன் வாழ் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானி, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையான உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமை உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் உங்கள் பலன், நம்முடைய பலன். ஜீசஸ் இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் அண்ட் பவர். எல்லாமே அவர் தான். சரி, இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெல் நோன் பேசேஜ் இந்த பைபிள், நியூ டெஸ்ட்மெண்ட். பவுலுடைய நிருபத்தில், பவுல் எழுதின எபேசியர் நிருபத்துக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verses from 1 to 4. 4-5 கூட வாசிக்கலாம். ஒரு 4 பேர் வாசிக்கிறீங்களா? பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்த ஒரு இன்னொருத்தர் வாசுவாங்க. உன் தகப்பனையும், அடுத்த வசனம், வெரி குட். 4ஆம் வசனம், பிரியமானவர்களே, இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் அங்கே ஒரு செய்தி இருக்கிறது, பெற்றோருக்கும் செய்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிதாக்களுக்கும் செய்தி இருக்கிறது. வேலைக்காரர், எஜமான் எல்லாருக்கும் இங்கே ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது, இது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை சத்தியமாக இருக்கிறது. இட்ஸ் அ பேசிக்கல், ஃபண்டமெண்டல் பேசிக் ட்ரூத்தாக இருக்குது. ஆகவே இது அடிப்படை ஒரு சத்தியம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சில்ட்ரன், யூத், உங்களை எல்லாரும் சேர்த்து அந்த வசனம் இருக்கிறது. Obey your parents in the Lord, for this is right. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வாசிக்கிறோம். வாழ்க்கையில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது பாருங்கள். முதல் ஸ்டேஜ் இளமை பருவம் என்று, அது டீனேஜ் வரைக்கும், அப் டு டீனேஜ். அதுக்கப்புறம் வாலிப பருவம், யூத் ஸ்டேஜ். 3வது வாலிபம் கடந்த உடனே வயோதிப பருவம். ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த 3
பகுதியிலும் எது நிரந்தரமான பருவம் நீங்கள் நினைக்கிறீங்க? டீனேஜ், யூத் ஸ்டேஜ், வயோதீப காலம். இந்த 3 ஸ்டேஜ் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பிரிக்கிறாங்க. அப்படி என்றால் அது நிரந்தரமான ஒரு பருவம் என்று சொல்வதற்கு எது நிரந்தரமான ஒரு பருவமாக இருக்கும்? எந்த ஸ்டேஜ் நீடித்திருக்கும்? சொல்ல முடியுமா? எந்த பருவமே நிலையானது இல்லை. வெறும் சிம்பிள் ஆன்சர். எதுவுமே நிலையானது இல்லை வாழ்க்கையில். ஆகவே ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரொம்ப அழகாக டக் டக் டக்குன்னு ஆன்சர் கொடுத்தீங்க. அப்போ யோசித்தேன், சில சர்ச்சில் யூத் மீட்டிங்கில் பார்த்தா 1-2 ஆன்சர் தான் வரும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்கீங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் விழிப்பாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது இந்த வயதுகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90 மோசே இந்த காரியத்தை எழுதுகிறாரு. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான்? அது காலையிலே புழைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். 9ஆம் வசனத்தில் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கதையை போல போயிடுச்சு. லைக் எ டேல் என்று சொல். டேல் என்றால் என்ன? டேல், TALE, டேல், ஸ்டோரி, கதை. இங்கே மோசே எழுதுகின்றார், என் வாழ்க்கை ஒரு கதையை போல, மை லைஃப் இஸ் லைக் எ டேல் ஆர் எ ஸ்டோரி. இட் பாசஸ் அவே வெரி ஃபாஸ்ட்லி. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஸோ முதிய வயதும் கூட நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. 10ஆம் வசனத்தில் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இட்ஸ் எ டெம்பரரி ஒன்லி. ஸோ இங்கே என்ன வாசிக்கிறோம்? முதிர் வயது. சரி, இளைஞர்களுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை. பிரசங்கியின் புஸ்தகம் எடுத்துக்க, எக்லேசியட்ஸ், பிரசங்கி 11ஆம் அதிகாரம். இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்களா? எக்லேசியட்ஸ் 11th chapter verse 9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பாருங்கள், இளமையிலே சந்தோஷமா இருங்க. உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் பூரிப்பா இருக்கட்டும் எல்லாம் சொல்லிட்டு, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளின் நட. ஆனாலும் தேவன் எங்க கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். 10ஆம் வசனம், இளவயதும் வாலிபமும் மாயை. அப்போ முதிர் வயதும் என்ன ஆச்சுங்க? மாயை தான். வேனிட்டி என்று எம்டி. ஸோ வாலிப வயது குறித்து இங்கே சாலமோன் எழுதும்பொழுது இளமையும் வாலிபமும் அது ஒரு மாயை என்ற சீக்கிரம் கடந்து போயிடும். முதிர் வயதான காலத்தில், ஃபார் எக்ஸாம்பிள், பைபிளில் யாக்கோபு எகிப்துக்கு போகிறாரு. யோசேப்பு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ யாக்கோபு வயதான காலத்தில் அவருக்கு 130 வயது. வயோதிப வயதில் எகிப்திற்கு போகும்பொழுது பார்வோன் ராஜா யாக்கோபை பார்த்து, உங்களுக்கு என்ன வயசாச்சு? யூஸ்வலாக கேட்பாங்கல்ல இந்த முதியவர்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு, உங்களுக்கு எவ்வளோ ஏஜ், அதான் முதல்ல விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா இல்லையா, அதப்பெல்லாம் போட்டோம். முதல்ல என்ன செய்வாங்க முதியவர்கள்? சின்ன பிள்ளைங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க. முதியவர்களுக்கு அந்த மாதிரி, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு இப்போ அப்படிம்பாங்க. கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணிக்குவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது இந்த எகிப்தின் ராஜா பார்வோன் யாக்கோபை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னையா வயசாச்சு? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 47 9ஆம் வசனத்தை வாசித்தால் யாக்கோபு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், கொஞ்சமும் பாருங்கள், பார்வோனுக்கு என்ன கொடுத்துருக்கணும் ஆன்சர்? வயசு என்னன்னா, ஐயா எனக்கு 130 வயதாகுது. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அப்படிதான் சொல்வோம்.
ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ விரக்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130, இவ்வளோ வயசு இருந்தாலும் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் நிறைந்ததுமாக இருக்கிறது. பரதேசி போல வாழ்க்கை இருக்குது. பில்கிரிம் ஜேர்னி, ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணுறது போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 நிலைகளையும் பார்க்கும் பொழுது 3மே ஒரு வேனிட்டி, ஒரு மாயை போல தோன்றுகிறது. ஆனால் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், பைபிள் ரொம்ப முக்கியமாக இளைஞர்களை பற்றி தான் ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி பிரசங்கில் எழுதுகிறார். இப்போ முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது, சில்ட்ரன் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படை. அதே வார்த்தை தான் கொலோசியர் 3:20 வாசிக்கும் பொழுது அதே வார்த்தை சொல்லப்படுகிறது. அங்கே நியாயம் என்று வார்த்தை இருக்குது முதல்ல 6:1 எபேசியரில். இந்த கொலோசியர் 3:20 அது கர்த்தருக்கு பிரியம். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவருடைய நியாயம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் அது பிரியமான காரியம், ஆண்டவருக்கு பிரியமான விஷயம். இப்போ ஆண்டவர் நீங்கள் பிரியப்படுத்த வேண்டிய, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் காட், இன் ஆர்டர் டு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக மாறுறீங்க. ஸோ சின்ன 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 அட்வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டு விளக்கி காட்டுவார். நீங்கள் தேவனோடு நடப்பதற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த பூமியில் வாழ்நாட்கள் நீடித்திருந்தாலும், ஒருவேளை இதுதான் இழுப்பறதுக்கு இதுதான் வழி, வாழ்நாள் நீடித்திருக்க நன்மைகள் பெறுவதற்கு இதுவே வழி, தேவ ஆலோசனை. ஆகவே இன்றைக்கு இருக்கிற சொசைட்டி பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? எல்லாமே கம்ப்யூட்டர் யுகம் என்று சொல்கிறாங்க, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆகவே அப்பா அம்மாவுக்கு இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் தெரியாது இந்த காலத்தில் உள்ள பேரண்ட்ஸுக்கு. அப்போ சில பிள்ளைகள் ஆர்கியூ பண்ணுற, மம்மி டாடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான், எல்லாம் மாறிடுச்சு டாடி, இப்போ நீங்கள் பழைய காலத்து காரியத்தால் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாம் முடியாது இப்போ. ஏனென்றால் வேர்ல்டு எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எது மாறினாலும் சத்தியம் மாறாது. அல்லேலூயா. இந்த வேதத்தின் சத்தியம் மாறுவதில் என்ன மாறினாலும் சரி, இந்த வேத புத்தகம் சத்தியமும் வேத வசனங்களும் மாறவே மாறாது. இப்போ மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய 1000 ஜெனரேஷன் வந்தாலும் திஸ் ட்ரூத் இஸ் த சேம். இந்த சத்தியம் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா சந்ததிக்கும் பொருந்தும். ஆகிய வாலிப பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வாதமாக சுகமாக சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். அதான் முக்கியமான காரியம். வாக்குத்தத்தத்தின் முதலாவது கட்டளை, கமாண்ட்மெண்ட் என்னவென்றால் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். ஆகவே அடுத்தது நான் வாசிக்கும் பொழுது பெரியவங்களுக்கும் இங்கே வசனம் இருக்குது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். அப்படி என்றால் கோபப்படுத்துதல், டோன்ட் இரிட்டேட் யுவர் சில்ட்ரன். ஆஃபீஸில் இருக்கிற போராட்டத்தை வீட்டில் கொண்டாந்து மனைவிக்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் காட்டக்கூடாது. வேலையில் தொழில் ஏதாவது நடக்கும், அதை கொண்டு வந்து வீட்டில் என்ன செய்யக்கூடாது, அதை வீட்டில் நம்ம காட்டக்கூடாது, நல்லதல்ல. சில அம்மாமாருக்கு ஹஸ்பண்ட் மேலே, கணவர் மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்குது, பிள்ளைகளை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டுருவாங்க. நம்ம பார்க்குறதான், பிள்ளைங்க காரணமெல்லாம் அடி வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ டென்ஷனு, அந்த டென்ஷனில் பிள்ளை மேலே காட்டிடுவாங்க. அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம ஆஃபீஸில் நல்ல ஒரு போஸ்ட்டில், நல்ல ஒரு அத்தாரிட்டியில், நல்ல அதிகாரத்தில் இருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் நீ வீட்டுக்கு வந்தால் யார்? வீட்டுக்கு வந்தால் டேடி, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஹஸ்பண்ட் தான். நீ ஆஃபீஸில் அதிகாரி இரு, நல்லது. நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதில் யூஎஸ் பிரசிடெண்ட் JF கென்னடி, அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஈவினிங்கில் வராரு, காரில் வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்தவொடனே பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரன்லாம் இருக்காங்க. வந்தவொடனே அவரை முட்டுங்கால போட வச்சு, அந்த கிளிப்பை நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றா ஒரு முதுகலை ஏறி உட்காந்துட்டு குதிரை ஓடுதுங்க. யார் முதுகில்? அவர் ரொம்ப ஸ்வீட்டாக சிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு,
சிடான் அவர் பாட்டு 4 காலில் அப்படியே மூவ் பண்ணுறாரு. அதுங்க ஓட்டுன்னு ஓட்டுது, குதிரை ஓட்டுற மாதிரி. அவர் நாட்டுக்கு ஜனாதிபதி, வீட்டுக்கு குதிரை தான் பேரப்பிள்ளைகளுக்கு சவாரி பண்ணுறாங்க. அருமையானவர்களே, இது பெரியவர்களுக்கு, அடல்ட்டுக்கு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லாரும் போல ஒன்று தான். அதே அத்தாரிட்டியோடு அதே நிலையில் வீட்டுக்கு நம்ம அதெல்லாம் கழட்டி போட்டுருணும். எந்த கோபத்தையும் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அடுத்தது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை சில இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி காட்டுவாங்க. இது அடல்ட், நான் பெரியவங்களுக்கு சொல்கிறேன், பின்னால் யூத்துக்கு தான் எனக்கு மெயின். ஆனாலும் கொஞ்சம் நான் உங்களை தொட்டுட்டு போகிறேன். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்ஷியாலிட்டி காட்டுவாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளை ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை, ஆனால் சில இடத்துல நடக்குது. ஒரு பிள்ளை பிடிக்கும், இன்னொரு பிள்ளை பிடிக்காது, அல்லது கொஞ்சம் லோவாக பார்ப்பாங்க. வேதாகமத்தில் ஈசாக்குக்கு யார் மேலே பிடிக்கும்? ஏசா மேலே பிடிக்கும். ஏன்டா அவர் வேட்டையாடி நல்லா நான் வெஜிடேரியன் எல்லாம் ஃப்ரை எல்லாம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து அப்பாவுக்கு வைப்பா, அவர் நல்லா சாப்பிடுவார், அவனை ப்ளஸ் பண்ணுவார். இது ஒரு குவைட் நேச்சுரல் தான். ஆகவே அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு யார் பிடிக்கும்? ரெபேக்காவுக்கு யார் பிடிக்கும் தெரியுங்களா? யாரை பிடிக்கும்? யாக்கோபு பிடிக்கும். யாக்கோபு நல்ல மனுஷன்தான். ஆனால் அந்த குடும்பத்தில் இந்த வித்தியாசம் ஏன் வந்தது? அப்பாவுக்கு ஒரு பிள்ளை, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை. நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? வீட்டில் கேட்பாங்க பெரிய, அப்படியே வளர்ந்துடும். அப்பா செல்லம்மா, அம்மா செல்லம்மா. இது ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்? நேச்சுரலாக நமக்குள்ள அந்த மைண்ட் செட் அப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, வித்தியாசம் காட்டக்கூடாது. வித்தியாசம் காட்டுவதனாலே காலப்போக்கில் 2 பேருக்கும் விரோதமாயிடுச்சு. ஏசாவுக்கு யாக்கோபு ஒரு பகை உண்டானது, பிரிஞ்சே போயிட்டானுங்க. அதே போல் யாக்கோபு வளர்ந்து வருது, பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் யாக்கோபு ரொம்ப இஷ்டப்பட்டது யோசேப்பு தான். அவனுக்கு கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவனுக்கு பல நிற ஆடைகளை வாங்கி யோசேப் போடுறாரு. இது மற்ற பிரதர்ஸ் என்ன ஆயிடுச்சு? என்னால் இந்த ஆள் இவருக்கு மாத்திரம் கொடுக்குறாங்களே, அது சின்னதிலே ஒரு வேறுபாடு வந்துருச்சு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு எனிமிட்டி, பகை, இதெல்லாம் உண்டாகுது. ஆகவே பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அடுத்து தொடர்ந்து நாம் தியானிக்கும்பொழுது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். வாசித்தோம் இல்லையா வசனம்? என்ன வாசித்தோம்? பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும். இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே நீதிமொழிகள் 22:6 சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதில் என்ன செய்வான்? அதை கைவிடாமல் இருப்பான். அந்த சின்ன வயசில் நம்ம கொடுக்குற அந்த டீச்சிங் தான் முதிர் வயது வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யுது. என்னுடைய இளம் வயதில் என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த டீச்சிங் தான். அவ்வளோ பெரிய இந்த குடும்பம் அல்ல, சாதாரண ஒரு குடும்பம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வளர்றோம். அதே சமயத்தில் நான் கர்த்தரை விட்டு விலகின நாட்களில் இருக்கிறது. அது என் சாட்சியில் சொல்ல போகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட போதனை சின்ன வயசில் அவங்க ஃபீட் பண்ணிங்கன்னா, அது வளரும் பொழுது அவன் முதிர் வயதில் கூட அதை என்ன செய்ய மாட்டானோ, கைவிடாமல் இருப்பான். சிக்ஷை போதனை 2மே முக்கியம்தான். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். ஆகவே வீடு தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லேர்னிங் பிளேஸ். எதுன்னு கேட்டால் வீடு தான். பெற்றோர்கள் நீங்கள் தான் ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் கற்றுக்கொள்வது ஸ்கூலில் கற்றுக்கலாம், சபைக்கு வரோம், எல்லாம் நம்ம சண்டே ஸ்கூலில் நடத்துகிறோம். ஆனால் அதிக நேரம் இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் தான். ஆகவே பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைகள் வளரும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஆகவே பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடல். என்னை பார்த்து தான் என் பையன் எப்படி வளருவான், உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளை வளரும். ஆகவே நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கிறோம். அருமையார்களே, சூசன் வெஸ்லி என்ற ஒரு அம்மையார் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. சூசன் வெஸ்லி யார் தெரியுங்களா? சூசன் வெஸ்லி ஜான் வெஸ்லியுடைய தாயார்.
நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு. ஜான் வெஸ்லி யார்? ஒரு சிறந்த ஊழியக்காரன். ஆகவே நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா ஏதோ புதுசாக நான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஜான் வெஸ்லி அவருடைய புஸ்தகம் நிறைய இருக்குது, படித்து பாருங்கள். அந்த அம்மாவுக்கு நிறைய பிள்ளைங்க, ஆனால் நிறைய வேலை வீட்டில். கடைசியில் அந்த அம்மா என்ன செய்வாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு படுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா ஒவ்வொரு பிள்ளையாண்டையும் போய் பக்கத்தில் உட்காந்து கண்ணீரோடு தலையில் கை வச்சு ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபித்து வளர்த்துருக்குறாங்க இந்த சூசன் வெஸ்லி. இது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகள் எங்கள் பிரதர் காலையில் ஓடுறோம், ஈவினிங் வரோம், சரியாக இருக்குது, சமைக்கிறதுக்கும் போடுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கும் சரியாக இருக்குது. அப்படி என்றால் எப்படி பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியும்? எப்படி பிள்ளைகள் நம்முடைய போதனையில் வளரும், சிக்ஷையில் வளரும்? ஆகவே ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறதுனால தான் வருங்காலத்தில் பின்காலத்தில் அத்தனை பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசித்தார்களாம். அதில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜான் வெஸ்லி அண்ட் சார்ல்ஸ் வெஸ்லி. சார்ல்ஸ் வெஸ்லி குட் ரைட்டர், சாங் ரைட்டர், கம்போசர், ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆகவே தேவன் அவர்களை வல்லமையை பயன்படுத்தி இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் இந்த ஜான் வெஸ்லி தான். குதிரையிலே அவர் பிரயாணம் பண்ணி நூற்றுக்கணக்கான மைல்கள் சென்று இங்கிலாந்து முழுவதும் எழுப்புதல் பருவதற்கு இந்த ஜான் வெஸ்லி காரணமாக இருந்தார். காரணம் என்னவென்றால் அந்த தாயினுடைய ஜெபமும் போதனையும் தான், டீச்சிங் தான். அருமையான தேவ ஜனமே, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு இப்போ சரியாகாது, எனக்கு சரியான மூடு இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. இவ்வளோ பிள்ளைகளை வளர்த்த இந்த சூசன் வெஸ்லி இன்றைக்கும் புக்கில் அவங்கள பற்றி வாசிக்க முடிகிறது. ஆகவே தேவன் நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கையில். யூத் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நாங்களும் உங்களை மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஓடி ஆடியெல்லாம் செஞ்சோம். கடகடா நினைச்சு அப்படியே போயிட்டு அப்புறம் மேரேஜ், அப்புறம் அது குடும்ப வேலை எல்லாம் நல்ல பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஒன்றுலாம் ஆட் ஆகிடுது. அப்போ அந்த யூத் ஸ்டேஜை பார்க்கும்போது எவ்வளோ வேகமாக போயிடுச்சு, ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஆகவே நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியான நேரத்தில் சரியான ஸ்டேஜில் அந்த தீர்மானம் எடுக்கணும். யூ மஸ்ட் டேக் த ரைட் டிசிஷன் அட் த ரைட் டைம். ஐ வில் சே திஸ் இஸ் யுவர் ரைட் டைம் டு டேக் அ ரைட் டிசிஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டேக் அ ரைட் டிசிஷன். சரியான பருவம் இது. இந்த பருவத்தில் சரியான முடிவெடுக்கணும். காலங்கள் மாறிக்கொண்டே போகிறது. அடுத்தது இங்கே என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளே கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோர் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க? நீங்களும் பேசினா தானே, வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, நீங்களும் சொல்லலாம். இது வெறும் கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். நாட் ஒன்லி ஒபேயிங் பட் ஆல்சோ யூ மஸ்ட் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். காலங்கள் வித்தியாசமாக போயிட்டுருக்குங்க. இப்போல்லாம் பேரண்ட்ஸை கனம் பண்ணுறது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு காலத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வந்தால் மாமாவோ சித்தப்பாவோ இல்லை போதகர் வருவாங்க. எழுந்து நாங்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும் தெரியுங்களா? தோத்திரம் போடணும். இதெல்லாம் கம்பல்சரி, இல்லாட்டா அவங்க போனவொன்னே அடி விடும். பெரியவங்க உள்ளே வந்தால் தோத்திரம் போடணும். பெரியவங்க பேசும்போது உள்ளே போயிடணும், உட்காந்து வாயை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் போதும். நீங்கள் சின்ன வயசில் இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் கடைப்பிடிக்க முடிகிறது. ஆகவே இங்கே என்ன நான் பார்க்கிறோம் என்றால், அவர்களை கனம் பண்ண வேண்டும். நிறைய பிள்ளைங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் தேர் ஏர்னிங் வெரி குட் சேலரிஸ், கெட்டிங் சேலரிஸ், எல்லா வசதியாக இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் பார்த்தா வயதான காலத்தில் இங்கே தனிமையாக உட்காந்துருப்பாங்க. பணம் அனுப்புகிறாங்க, ஓகே நல்லது. அங்கேருந்து போய் அப்பா அம்மாவுக்கு பெரிய எல்லாம் செக்கில் டிராஃப்ட் எல்லாம் பணம்லாம் வருது. ஆனால் அன்பு காட்ட அரவணைக்க ஆட்கள் இல்லை, கனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ பணம் அனுப்பிடுறாங்க, அது போதுமாங்க? பைபிள் என்ன சொல்லுதுங்க? அந்த டீச்சிங்கெல்லாம் நம்ம இப்போவே ஃபீட் உள்ளே வாங்கிட்டா தான் வாழ்க்கையில் நீ நீடித்த நாள் இருப்பதற்கு, சுகமாய் வாழ்கிறதுக்கு இதுதாங்க அடிப்படை. உலகம் 1000 சொல்லையா, அதை கேட்டால் அவ்வளோதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அதை தான் நம்ம கேட்கணும்.
ஆக நீ நீடித்த நாளாய் வாழணும், உனக்கு நன்மை வரணும், நல்ல ப்ரொமோஷன் வரணும், நல்ல சேலரி வாங்கணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் அடிப்படை என்ன? சில இடத்துல பார்த்தீங்கன்னா வயசாகும்போது பெற்றோர்களை பிள்ளைகள் பாரமாக எண்ணுகிறார்கள். they feel that they are burden to them. எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலை. இதை நான் பார்க்குறேன், ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். கொஞ்சம் பிள்ளைங்க வந்த உடனே கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடுது, ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுது. வயசாக அவங்கள கவனிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருது. கவனிக்கல நான் சொல்லலை, ஆனால் குறைஞ்சி போயிடுது. அது மாத்திரமல்ல, இன் சம் பிளேஸஸ், சில இடங்களில் they feel they are burden to them. அவங்களுக்கு பாரமாக தெரிறாங்க. அதனால் they want to put them in somewhere in orphanages or old age homes. இதுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் ஓல்ட் ஏஜ் ஹோமை நான் பார்த்ததே கிடையாது, ஆர்ஃபனேஜ் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் பாருங்கள், அந்த காரியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. வயதான பெற்றோர்கள். அதனால தான் அழகாக நீதிமொழிகளில் ரொம்ப அருமையான வசனமெல்லாம் இருக்குது. முதல் அதிகாரத்தில் நீதிமொழிகள் ப்ராவர்ஸ் எடுக்க பார்த்துக்கலாம். முதல் அதிகாரம் எல்லாருக்கும் நான் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை இது. 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் தள்ளாதே. அடுத்த வசனம், பாருங்கள், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேளுப்பா. அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், காதில் விழாமல் போயிட்டே இருப்பா. டே கொஞ்சம் கேட்டு போடா நான் என்ன சொல்கிறேன்னு. அதெல்லாம் முடியாது, போயிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா காலம் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அப்படி செய்வது தான் உன் சிரசுக்கு அலங்காரம், உன் கழுத்துக்கு சரப்பணி. ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும்போது இட்ஸ் லைக் எ ப்ரெட்டி நெக்லஸ்ன்னு போட்டிருக்கு. ப்ரெட்டி நெக்லஸ்ன்னு அழகான நெக்லஸ் நீங்கள் போடுறீங்களா, நெக்லஸ், கோல்டு செயின். இப்படிப்பட்ட அலங்காரத்துக்கு சமமாக இருப்பது தான் என்னதான், உன் தகப்பன் புத்தியை கேட்குறதும் உன் தாயின் போதனை தள்ளாமல் இருப்பதுமே உனக்கு ஒரு அலங்காரம். ஆர்னமெண்ட் ஃபார் யுவர் ஹெட்னு போட்டுருக்கு, ஸ்பிரிச்சுவல் அடோன்மெண்ட். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆவிக்குரிய அலங்கரிப்பு. அப்போ அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக நடக்கும்பொழுது கடவுள் நம்ம மேலே என்ன வச்சிருக்கிறார், அலங்காரமான சிரசாய் பார்க்கிறார். உன் கழுத்தில் அழகான ஒரு நெக்லஸ் தங்கிட்டு இருக்குது. பாம்பேலாம் போனீங்கன்னா குயின்ஸ் நெக்லஸ் அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்துருக்கீங்களா? பாம்பேயில் குயின்ஸ் நெக்லஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் இல்லையா? ஒன்றும் இல்லை. பாம்பே பீச் நாட் லைக் மெரினா பீச், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு ஹில்ஸ் இருக்கும் அந்த பக்கம், பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வாழ்கிற இடம். நான் ஒரு 3 நாள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அந்த ஃப்ரீ டைமில் அந்த பிரதர் கூப்பிட்டு போனார். இந்த பாம்பேயை பாருங்கள், சென்னையை விட 4 மடங்கு 5 மடங்கு இருக்கும். அங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் பிரதர் அப்படின்னாரு. அந்த பீச் வியூ பார்த்தா ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது. அந்த லைட்டை போட்டு பார்த்தா ரியலாகவே நெக்லஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாம்பே பீச். இப்போ மெரினா பீச் லெங்க்த்தில் ஜாஸ்தி, அவங்களுக்கு லெங்க்த்து கிடையாது. இது லாங்கஸ்ட் பீச் இங்கே நம்ம ஊரில், இந்த இந்தியா முழுவதும் அல்லது ஏஷியா முழுவதும். அங்கே பார்த்தா அந்த வளைஞ்சிருக்கிறதுனால அந்த லைட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்க நெக்லஸ் மாதிரி இருக்குது. அப்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, உன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் பார்க்குற மாதிரி மகனே நான் பார்க்குறேன், மகளே நான் பார்க்குறேன். மகன் இல்லை, மகளே நான் உன்னை பார்க்குறேன். ஆனால் உங்களுக்கு என்ன அலங்காரமான ஒரு சிரசை போல நான் பார்க்குறேன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஹேட், இட்ஸ் எ பிரெட்டி நெக்லஸ். இதெல்லாம் எதற்கு சமம் என்றால், என் அப்பா அவர் சொல்ல கேட்டு அம்மாவுக்கு போதனை கேட்கும்பொழுது இந்த ஆவிக்குரிய அலங்காரத்தை தேவன் நம்மிடத்தில் வைக்கிறார். இப்போ சங்கீதம் 45:13 எடுத்து வாசிங்கள். இப்போ என்ன வாசிக்கிறோம்? இது ஆவிக்குரிய அலங்காரத்தை பற்றி நான் சொல்கிறேன் வாலிபர்களுக்கு. 45:13 ராஜகுமாரத்தி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? யார் நீங்களாம்? ராஜகுமாரத்தி, பூரண மகிமை உள்ளவள். பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா, பொன் சரிகைங்க. இப்போல்லாம் வந்து பட்டு சேலை விற்கிறான். அந்த காலத்தில் சில்வர் ஜரிகை, ஒரிஜினல் சில்வர். இப்போல்லாம் டூப்ளிகேட் தான். பொன் சரிகைனா எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் 10,000 ரூபா புடவைன்றது எங்கள் அம்மா ரொம்ப ஏஜுக்கு அப்புறம் தான் அவங்க வெட்டிங் சாரியை எடுத்து பார்த்தாங்க. அப்போ நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். டார்க்கு இது நேவி ப்ளூ, அதில் ஒயிட்டு டிசைன் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் தூள் தூளாக இருக்குது, எல்லாம் போய் இலையெல்லாம் போயிருக்கு. ஆனால் அதில் இருக்கிற சில்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு வந்து அந்த புடவையை கழித்து என்ன பண்ண எரித்து இவ்வளோ சில்வர் எடுத்தான் பாருங்க, வெள்ளி எடுத்து அது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி பணம்லாம் கொடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பொன் ஜரிகை எப்படி இருக்கு பாருங்க. இந்த சில்வருக்கு எப்படின்னா, அதுதான் பட்டு சேலை வந்து வாங்கிட்டு போகிறான் ரோடாக, அதில் சில்வர் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, ராஜகுமாரத்தி உட எது தெரியுங்களா? குமாரத்தின்னு நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, இது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறது. குமாரத்தி என்றால் சபையை வந்து மணவாட்டியை தான் ஆண்டவர் பார்க்குறார் எல்லாருமே. ஆகவே அந்த உடை எப்படி இருக்குதான், பொன் சரிகையாக இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. சித்திரை தையலாடை தரித்தவளாய் வரப்படுவாள். பாருங்கள், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அடோன்மெண்ட், ஆவிக்குரிய அலங்கரிப்பு. இப்படிதான் தெய்வ சமூகத்தில் வருகிறோம். இதில் யாருக்கு என்றால், தாய் தந்தையை சரியாக கனப்படுத்தி அவர் சொல்லுக்கு கேட்கிற மக்கள் தான். ஆகவே ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். வயசானவொன்னே அவங்களுக்கு மதிக்கிறது இல்லை, அல்லது ஏதோ ஒன்று கடமைக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிடுறது. 3 பேர் இருந்தால் வீட்டில், அப்பா நீ பார்த்துக்குப்பா, அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ 2 மாதம் நீ 2 மாதம், ஃபுட்பால் விளையாடுற மாதிரி. வேறு இடத்துல இதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. உண்மையே சொல்கிறேன், நிறைய வீட்டில் கண்ணீர் தான். நல்லா சபைக்கு வராங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அப்பா அம்மா போய் பார்த்தா அவன் எங்கெங்க ஃபோன் பண்ணி கூட பார்க்கமா, வந்தான் பேசினான், ஏதோ வாங்கி கொடுத்தான், ஆனால் அதோடு அவ்வளோதான். இதோட 2 வருஷம் 3 வருஷம். அப்பாங்க சொல்கிறாங்க. நமக்கு நல்ல பைபிளில் ஒரு எக்ஸாம்பிள் யோசேப்பு நல்ல ஒரு கேரக்டர். யோசேப்பு எல்லாருக்கும் பொருந்தோம். இந்த யோசேப்பு பாருங்க, அவங்க பேரண்ட்ஸை வந்து எப்படி கனப்படுத்துகிறான்னு தெரியுங்களா? எடுத்து வாசிங்க. வசனம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 43:27. அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா யுவாஸ் இன் ஈஜிப்ட், எகிப்தில் கிடக்கிறான், அடிமையை போனான். அங்கே தேவன் உயர்த்தினார். இப்போ அண்ணன் தம்பிகள்லாம் எங்கே வராங்க? அவனை தேடி வராங்க. யோசேப்பின் அடையாளம் தெரியாம வரான் தானியத்தை கொள்வதற்காக. அப்போ அவங்ககிட்ட விசாரிக்கிறான் பாருங்க. 43:27 வாசிக்கலாமா? அவங்க சுக செய்தியை விசாரிக்கிறான். அதான் அவனுக்கு இருக்கிற குவாலிட்டி. நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் பார்த்தீங்களா? அப்பாவுக்கு கேட்குறான், எப்பா நீங்கள் சொல்கிறீங்களே வயசான பெரியவர், அவர் நல்லா இருக்காரா? அப்புறம் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன்னா செத்தனான்னு கூட தெரியாது. ரியலாக ப்ராக்டிக்கல் வார்த்தை இதெல்லாம். நான் இருக்கிறேன்னா செத்தனான்னு கூட தெரியாது. ஏதோ கொஞ்சம் காசு அனுப்புகிறான். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவரிடத்தில் விசாரித்தான். அப்பாவை பற்றி தெரியுது அவனுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. எங்கேயோ இருக்கிறான், அனாதையாக இருக்கிறான். ஆனால் சகோதரனை தேடி வர அடையாளம் கண்டுபிடிக்கிறான். பழி வாங்கினானா? இல்லை. நீங்கள் தானே என்னை கொள்ளையில் போட்டீங்க, என்னை விற்று போட்டீங்க. பழி வாங்கவில்லை. அவங்க மேலே அன்புனாலே அறையை பூட்டி கொண்டு பின்னால் போய் அழுகுறாங்க. இதெல்லாம் எங்கள் பிரதர்ஸுங்க. அங்கே போய் ஓன்னு சத்தம் போடுறான். எவ்வளோ அன்பு அவனுக்குள்ளே இருந்தது, எவ்வளோ பாசம் இருந்தது. இன்றைக்கி அன்பு பாசம் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். எல்லாமே இந்த மாடர்ன் வேர்ல்டில் சுத்தம் எல்லாம் குப்பையாய் போய் கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, அன்பு எங்கே? மன்னிக்க முடியலைங்க. ஆகவே இந்த யோசேப்புடைய கேரக்டர் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். ஐ லவ் இட். ரொம்ப பிடிக்கும் யோசேப்பின் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறீங்க. 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 23. ஆதியாகமம் 45:23.
எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோடிக்கை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். பாருங்க, அப்பா உயிரோடு இருக்கிறாரு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அப்பாவுக்கு என்ன அனுப்புகிறான் பார்த்தீங்கன்னா, 10 கழுதைகள் மேலே, கோழிகை கழுதைனா இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆசு மாதிரி தான் இருக்கும், குதிரை மாதிரி தான் இருக்கும். ஆகவே அதில் அந்த எகிப்தில் உச்சிதமான பொருட்களை, பதார்த்தங்களிலே ஏற்றி அனுப்புகிறான் பாருங்க. அப்பா நல்லா இருக்காரையா, அப்பா சுகமாக இருக்காரா, இதெல்லாம் கொண்டு போங்க, கொண்டு போய் அங்கேயே விடுறதுக்கு இல்லையா, அவரை கொண்டு வாங்க, நான் இருக்கிற என் தேசத்தில் என் அப்பாவை, என் குடும்பத்தை நான் கவனிப்பேன். என்ன ஒரு அருமையான ஒரு ஹார்ட் அவனுக்கு. வாட் a wonderful heart he had, a loving heart, compassionate heart. இரக்கமுள்ளவன். வயசானவன் இல்லை, வாலிபனாக இருக்கிறான், 30 வயதுங்க. யோசேப்பு போய் பார்வோனுக்கு முன்னால் நிற்கும் போது he was 30 years old. தன் அப்பாவை பார்க்குறான், அண்ணன் தம்பியை பார்க்குறான், அழுகுறான். அருமையார்களே, அப்பாவை கனம் பண்ணுறது இதை விட யார்? he honored his parents. அப்பா கனப்படுத்துகிறான், எல்லாம் அனுப்புகிறான். ஆகவே யோசேப்புக்கு உயர்வுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம்தான். யோசேப்பு ஏன் உயர்த்தினான்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பிள்ளைகளை கவனிங்க, நீங்கள் உயர்ந்து இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நல்லா வாழணும்னா அடிப்படை இதுதான். ஒபே யுவர் பேரண்ட்ஸ், ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். வயசானதுனால அவங்கள என்ன செய்யாத, அசட்டை பண்ணிடுற. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்ற போது அவளை என்ன செய்யாத, அசட்டை பண்ணாதே. அருமையான தேவ ஜனமே, அதுதான் நமக்கு அடிப்படை ஆசீர்வாதங்கள். இவைகள்லாம் நமக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது. ஆகவே இது ஒரு பேசிக்கை தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வாலிபருக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த அடோலசென்ட்னு சொல்லுவேன். அடோலசென்ட் என்றால் இந்த இளமை பற்றி பைபிளில் சொல்லுது. இந்த அடோலசென்ட் வயது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வயசு. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய நமக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறைய விதமான சில பிஹேவியர்லாம் இருக்கும். இந்த வயதில் அப்படிலாம் வரும். ஆக சில சமயத்தில் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு விரும்புவீங்க, ஏதோ ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை எப்படி எடுக்கிறது சில சமயத்தில் குழப்பமாக இருக்கும். யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். உங்களுக்கு ஒரு குழப்பமாக எப்படி இந்த தீர்மானத்தை எடுக்கிறது. ஸோ ஹவ் டு சூஸ் த ரைட் டிசிஷன், எப்படி சரியான தீர்மானத்தை நான் எடுப்பது. சில சமயத்தில் அவசரப்பட்டு சில தீர்மானத்தை எடுக்கிற பிள்ளைகள் வருங்காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கிறேன். அருமையானவர்களே, எந்த ஒரு காரியமானாலும் ஜெபத்தோடு கூட நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த மேட்டர்னாலும் பரவாயில்ல, உங்கள் எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஜாபாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் அல்ல ஹையர் ஸ்டடீஸ், வாட் எவர் இட் இஸ், ஈவன் ஃபார் சூஸிங் எ லைஃப் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கை துணை இன்க்ளூடிங், அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் டிசிஷன் எடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஆக வாலிப வயதில் சொந்தமான தீர்மானங்களை எடுத்து விடாதீங்க. கண் காண்கிறபடி மேலோட்டமாய் பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப தீர விசாரித்து நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள், மேலோட்டமாய் பார்க்குறது, அவுட்டரில் நீங்கள் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆல் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. அப்படின்னா என்னங்க, மின்னுவதெல்லாம், இந்த மின்னுறது பார்த்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கல்ல, அது பொண்ணு இல்லைங்க, அது டூப்ளிகேட். கோல்டு மாதிரி கொண்டாந்து விற்கிறான், 5 சவரன் கொண்டாந்து விற்கிறான், கோல்டுக்காரன்னு வாங்கிடுறான். ஆனால் அது வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போனோன்னா அது சரியாக பார்த்தா அது டூப்ளிகேட்னு வருது. அப்போ ஆளை தேடுறான். இதெல்லாம் டெய்லி பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆல் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. ஆக மின்னுவதை பார்த்து மேலோட்டமாய் பார்த்து எந்த முடிவுக்கும் வராதிங்க பிள்ளைங்களே. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது. உங்கள் லைஃப் ஒவ்வொருத்தரும் நல்லா செழிப்பாக இருக்கணும். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே முடிவு எடுக்குவது எப்படி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. மேலோட்டமாய் பார்த்து விட்டு இது என் கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சிம்சன் அதை சொல்லலாம், இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், ஐ வாண்ட் டு மேரி ஹர். அவன் சொல்கிறான், எப்பா
எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம குடும்பத்தில். அவன் பெலிஸ்தர் அவர்கள் அடுத்த இனத்து மக்கள், பிரஜாதிகள். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், நசரேனே விரதம் உள்ளவன். அதுக்கென்றே அவனை பெற்றெடுத்தார்கள். ஆனால் இவனுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராங் சாய்ஸ். அதில் வாழ்க்கை ராங்காகவே போயிடுச்சு. தவறான முடிவு, வாழ்க்கை முழுசும் தவறாயிடுச்சு. அபிஷேகம்தான், வல்லமை தான், சபைக்கு வர்றந்தான், போகிறந்தான், பைபிள் வாசிக்கிறது, ராங் சாய்ஸ். எடுத்தது தவறான ஒரு முடிவு. ஆகவே உன் சொந்த சிந்தையோடு செயல்படாதே. இப்போ எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. வாலிப பிள்ளைங்க வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை என்ன செய்வாராம்? அழகாக நடத்துவார்மா தம்பி, அழகாக நடத்துவார், ரொம்ப அழகாக கைட் பண்ணுவார். என் வாழ்க்கையில் சந்தித்த காரியங்கள் ஏராளம். ஆகவே எப்போ நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமோ, ஸோ லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ஆஸ்க் காட் ஃபார் ஹெல்ப். ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த முடிவு வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்க, கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை அவர் தாங்க வாய்க்க பண்ணணும். உங்கள் சொந்த முடிவு எடுத்துடாதீங்க. Commit your ways to the Lord, trust in Him and He will bring it to pass. அவர் தான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். It may be your education or your job or your marriage, whatever it is. அடிப்படை தான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவர் உனக்கு அழகாக நடத்துவாருங்க. அவர் ஒருத்தர் தான் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். உதாரணமாக தானியேல் வாழ்க்கை எடுத்தால் தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாமே ஜெயமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஜெயமாக இருந்தது? அதற்கு என்ன காரணம்? 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால் பின்பகுதியை வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கான ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 John 2:13. வாலிபரே, பொல்லாங்கான நீங்கள் ஜெயித்ததினால் எழுதுகிறேன். 14ஆம் வசனம். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் எழுதுகிறேன். ஆகிய வாலிப வயதில் நாம் பலவான்களாக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல, தேவ வசனத்தில் நாம் நிலைச்சிருக்கணும். steadfast in the word of God, abiding in the word of God. வாலிப பருவத்தில் நமக்கு நிறைய மைண்டில் பல இடத்துல ஓடும். ஆனால் இந்த டைமில் தான் நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷன் எடுக்கணும். எடுக்க வேண்டிய சாய்ஸ் இப்போ தான். whether this or that, you are on the like a cat on the wall. நீங்கள் சுவத்தில் நிற்கிற ஒரு பூனையை போல் இருந்து கொண்டு இந்த பக்கமா அந்த பக்கமா என்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான வசனத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். வாலிப வயதில் பலவிதமான டெம்டேஷன்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், இந்த வயசில் உங்களுக்கு பலவிதமான சோதனை வரும். சோதனை பாவம் அல்ல, டெஸ்ட் இஸ் நாட் அ சின். ஆனால் when you yield to that, அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது அங்கே தான் பாவம் வரும். அதற்கு நம்மை காப்பாற்றுவது வேத வசனம், the Bible word of God. இதை உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். உனக்கு சோதனை வருகிற என்று யோசிப்பாய் என்றால் வசனத்தை எடு, வசனத்தை கைக்கொள். உள்ளத்தில் இதய பலகையில் வசனங்கள் எழுதி கொள்ளுங்க. நிறைய வசனம். இந்த வயசு தான் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும். வசனத்தை நல்லா எவ்வளோ நீங்கள் மனப்பாடம் படிங்க, படித்து மனதில் எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவரை சோதிக்க வரான், ஆண்டவரே சோதிக்க வந்தான் சாத்தான். ஆண்டவர் யூஸ் பண்ண வேர்டு என்ன தெரியுமா? இன்ஸ்ட்ருமெண்ட்டு வசனம் தான் யூஸ் பண்ணார். வார்த்தையை அவங்க சொல்கிறான், வார்த்தையை தான் கொடுக்குறாரு. ஆக இந்த வசனம்தான் நமக்கு ஆவியின் பட்டயம். நீங்கள் சாத்தானை ஜெயித்தீர்கள், பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள்.
ஏனென்றால் நீங்கள் வசனத்தில் இருக்கிறபடினாலே you are able to overcome Satan and its all powers because you are in the word, you are standing on the word of God. நீங்கள் வசனத்தை நிற்கும்போது வசனம் ஒரு பட்டயம் போல, வாலிபருக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், வசனமாகிய பட்டயம் கையில் இருந்தால் சாத்தானை ஜெயிக்க முடியும், பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும், எந்த சோதனை ஜெயிக்க முடியும். whatever the test or temptations, trials, you can overcome. நீங்கள் ஜெயிக்க முடியும். கிறிஸ்டியான் மோட்ச பிரயாணம், த பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்ற ஒரு புக் இருக்குது. அதில் அந்த கிறிஸ்டியான் he was traveling, எங்கே போகணும், மோட்சத்துக்கு போகணும், பரலோகம் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறான். வழியில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான். பில்கிரிம் ப்ராக்ரஸ் புக்கை வாங்கி வாசிங்க, எல்லாருமே வாசிங்க. அவன் போகும்பொழுது கடைசியில் பல போராட்டங்கள், கையில் ஒரு ஸ்வார்ட் இருக்கும், பெரிய ஸ்வார்ட்னா பட்டயம், பெரிய பட்டயம் வச்சுருப்பான். அவன் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு தூங்கிட்டு போகும்போது அதில் ஒரு ஃபிலிம் வந்துச்சு, நான் பார்த்தேன். அதில் பில்கிரிம் ப்ராக்ரஸ் இந்தியா எவ்ரி ஹோம் குருசேட் நடிக்கிறான். அவங்க ஃபிலிம் போட்டிருந்தாங்க. அவங்க ரோட்லாம் போடுவாங்க. இப்போ நான் இருந்த சர்ச்சில் அந்த சைதாப்பேட் பகுதியில் ரோட்டில் தான் போட்டாங்க. அது பார்க்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த பட்டயத்தை எங்கேயோ தூங்கும்போது அந்த ஸ்வார்டு அங்கே வச்சிடறான். தூங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே கையில் என்ன இல்லை, பட்டயம், கத்தியை காணோம். இது இல்லைன்னு ஒன்று அப்பல்லியோன் ஒரு பிசா பயங்கரமாக டிராகன் மாதிரி வருது. அந்த மாதிரி எடுத்துருக்கான் படம். பயங்கரமான பல்ல நீட்டிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது. அவனை அப்படியே அழுத்துற மாதிரி அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ யோசிக்கிறான், கையை தேடி பார்த்தா என்ன இல்லை, பட்டயம் இல்லை. ஐயோ நான் முடிச்சு என் வாழ்க்கை, அவ்வளோதான், மோட்சம் போக முடியாது. அப்படி இப்படி அலைஞ்சு பார்க்குறான். அந்த இடத்துல போனது கொஞ்சம் தூரம் பின்னாலே திரும்பி பார்த்தா அந்த பட்டயம் அங்கே இருக்குது. ஓடி போய் என்ன செய்கிறான், அந்த பட்டயத்தை எடுத்த உடனே சாத்தானை விட்டு என்ன செய்யலாம், ஓடுறதை அந்த காட்சியில் பார்த்தேன். ஆகவே ஆவியின் பட்டயம், எபேசியரில் வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயம் எல்லாருக்கும் இது பிரயோஜனங்க. ஆகவே வசனத்தை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. என் வாலிப வயதில் பெயருக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன். ஒரு 17, 18, 19, அந்த 20 வயசில் கல்லூரியில் கொண்டு விட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டேன். ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா பாவத்தையும் செய்வேன், எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. அதை நான் வரிசைப்படுத்த விரும்பலை. எல்லா தீய காரியத்தையும் தாராளமாக செஞ்சுட்டு இருந்தேன். மனம் போன போக்கல் வாழ்க்கை. வீட்டுக்கு வந்தால் அவரே குவைட்டாக இருப்பேன், வெளியில் போனால் வேறு ஆள். இப்படி காலகட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ரொம்ப கேர்ஃப்ரீ லைஃப். ஒரு நாள் பிரியமானவர்களை எல்லாத்தையும் தோத்தவனாக என் வாலிப பருவத்தில் ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்கிறேன். ரொம்ப அப்செட் லைஃப்பில், ஒன்றுமே கிடையாது, நோ ஃப்யூச்சர் ஒன்றும் கிடையாது. எங்கே எல்லாம் பார்த்தாலும் இருட்டாக இருக்குது, ஒரு டார்க்னஸ் தான் இருக்குது. எனக்கு என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே தெரியாது. வீட்டில் சாப்பிடுவேன், ஊர் சுற்றுவேன், ஒன்றும் தெரியாது. ஒரு மாலை நேரம் ஒரு அருமையான தேவ மனுஷன், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர், இப்போ இருக்கார், இஸ் அபவ் 80 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக இருந்தார் ரிசர்ச் சென்டரில். இவஸ் அ வெட்டினரி டாக்டர். அவர் அப்படி எதிரில் வந்துட்டு இருந்தார். நான் அப்படி சைடில் வாங்கி ஓடிட்டேன். அவர் போயிட்டு இருக்கும்போது, தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாரு. நான் அந்த ஆள் நிற்க சொல்கிறாருன்னு சொல்லி நின்னேன். நேராக தோளில் கை போட்டு, சரி நடக்கலாம் தம்பி அப்படின்னாரு. என்னடா இது குறுக்க வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு போகிறேன். நம்ம ஜாலியாக இருக்கிற ஆள், இவர் என்ன தோளில் கை போட்டு அப்படி பேசிட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டார். என்னடா இது, நான் எவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறேன், எங்கள் அப்பா அம்மாலாம் பெரிய பெரிய ஆளுங்க, எவ்வளோ சண்டே ஸ்கூலு, எவ்வளோ எல்லா ஸ்கூலும் பார்த்தாச்சு, ரட்சிக்கப்பட்டிருக்க கேட்குறாரு. இது என்ன கேள்வி இது வந்தது எனக்கு, என்னையா இது ரட்சிக்கப்படுற யாரை பார்த்து கேட்குறீங்க? அவர் மெல்ல தட்டிக்கிட்டே போனார், பேசிக்கிட்டார், ரொம்ப அன்பாக பேசினார். சரி என்ன தான் சொல்கிறீங்கன்னு பார்த்து, தம்பி நீங்கள் ரட்சிக்கப்படணும் தம்பி, ஆண்டவர் பிள்ளையாக மாறணும். அப்போ சொன்னாங்க, சரி என்ன செய்யலாம், அடுத்த வாரத்தில் ஒரு கேம்பெயின் இருக்குது, யூத் கேம்ப்பு. எங்கே இருக்குங்க? சேலம் பக்கம், வரீங்களா? சரி, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு. சரி எப்படி போவோன்னு சொல்லிட்டு 4 நாள் பாருங்கள். அந்த கேம்ப் சைட்டை பார்த்தா ஒரு ஆள் வெளியே போக முடியாது,
உள்ள ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டாங்க. நான் ஊர் சுற்றுற ஆள், ஏன்னா சிறை இருப்ப மாதிரி. வெளியே போனால் அங்கே செக்யூரிட்டி நிற்கிறான், யாரும் வெளியே போகக்கூடாது. என்ன டீ எல்லாம் உள்ளே இருக்குது போங்க. இல்லைங்க ஒரு சோப்பு வாங்க, சோப்பு உள்ள ஸ்டாலில் இருக்குது போ. அங்கே ஒரு வாலண்டியர் அணைச்சி அங்கே நிற்கிறாரு, அவர் டிப் டாப்பாக நின்றுருக்கிறாரு. என்ன தம்பி எங்கே போகிறீங்க? டீ வாங்குவா, காஃபி, எல்லாம் டீ காஃபியெல்லாம் உள்ளே இருக்க, கேம்பஸ் உள்ளே எல்லாம் A to Z இருக்குது, நீ ஒன்றும் தப்ப முடியாது. எப்போ மாட்டினண்டா இந்த சிறையில் இனி நமக்கு எங்கே தான் வாழ்க்கை. ஆனால் போய் ஒவ்வொரு செஷனில் உட்காந்தா பயங்கரமான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அடி வெளுத்து வாங்குறாங்க. அப்பா இது என்னடா இது, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, நைட் ஒன்று, ஒவ்வொரு செஷனும் வந்துகிட்டே இருக்குது. 3 வேளை சாப்பாடு போட்டாங்க, ரைட்டு. அதோடு விட்டாங்களா, மாறி மாறி கூட்டம் கூட்டம் கூட்டம். அப்பா ராத்திரி 12 மணி தான் படுப்பேன். அருமையான தேவதாசர்கள் இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ வலிமையான செய்தி. அப்போந்தான் ஒரு செய்தியில் கர்த்தனை பிடிச்சார். வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வயதுகளை பார்த்து சொல்லலைங்க பைபிள், உங்களை பார்த்தா சொல்லுது. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், அப்படி வசனத்தின்படி தன்னை. ஆகவே இந்த வசனமெல்லாம் எனக்குள்ளே புடமிட்டு அந்த 4 நாட்களை நான் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டேன். சரண்டர் டு ஜீசஸ், கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர். அப்போ தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி வாழ்வதென்றால் இயேசுவுக்காக மாத்திரமே வாழ்வேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் பிரயோஜனத்துக்காக நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது சீக்கிரம் கடந்து போயிருங்க. there is only one life, it will pass away. சீக்கிரமாக கடந்து. வாட் இஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட். எது இயேசுவுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அது ஒன்று தான் நிற்கும், எல்லாம் கடந்துடும். இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க, உங்கள் ஃப்யூச்சர் அழகாக இருக்கும். ஒரு குறையில்லாமடி தேவன் உங்களை நடத்துவார். அதுக்கு பிற்பாடு தான் நான் சின்ன சின்ன ஊழியர்களை இன்வால்வ் பண்ண. அந்த அண்ணன் கூப்பிட்டு போவாங்க கிராமத்துக்கு, ஹாஸ்பிட்டல் ஊழியம், அந்த மினிஸ்ட்ரியை நிறைய ஊழியத்துக்கு என்னை இன்வால்வ் பண்ண வச்சாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த ப்ரேயர்ஸை லீடராக மாற்றிட்டார் என்ன. அதுக்கப்புறம் கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்கள் சாங் நடத்துங்க தம்பினார். அப்புறம் பார்த்தா அந்த லோக்கல் சர்ச் பாஸ்டர், தம்பி நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் நீங்கள் செய்து கொடுங்கன்னாரு. இதெல்லாம் அந்த இளமை வயதில் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ இன்றைக்கு வரைக்கும் பெரிய கன்வென்ஷனோ சின்ன கூட்டமோ ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு தேவன் கிருபை கொடுத்துருக்கிறாருங்க. ஏனென்றால் அப்போ போட்ட விதை தான் அந்த போதனை, அந்த சிக்ஷை தேவைப்பள்ளியே, அதுதான் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. கடந்த 28 வருஷமாக முழு நேர ஊழியமாக வந்துட்டேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி 28 வருஷம். இன்றைக்கு வரைக்கும் விசுவாச ஊழியம்தான். நான் போகிற பாதை தேவன் காட்டுகிறார். என்ன சாப்பிடணும்னு சொல்லி அவர் அறிந்து கொடுக்கிறார். என்ன உடுத்தணும்னு சொல்லி அவர் கொடுக்கிறார். எங்கே போக வேண்டும் என்று சொல்லி நடத்துகிறார். இதெல்லாம் 19-20 வயசில் போட்ட விதைகள். ஆகவே திஸ் இஸ் த ரைட் டைம், யூ ஹேவ் டு டேக் அ ரைட் டிசிஷன் நான் சொல்கிறேன். ஆகவே தவறான முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கு பிற்பாடு தேவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கிருபை தந்தார். சோதனை வருது, இல்லைன்னு நான் சொல்லலை. கஷ்டமே வராதா பிரதர்? சோதனை வருது. சோதனை ஜெயிக்கும்படி தேவன் பலன் கொடுக்கிறார். தானியேல் காரியம் ஜெயமாக இருந்து, இதுக்கு 3 காரியம்தான். அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தானியேல் ஏன் ஜெயமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். சுருக்கமாக சொன்னால், தானியேல் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். He was so strong in his decision. அது இங்கே ஒரு வாழ்க்கை, அங்கே ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு வந்தால் ஒன்று, வெளியே போனால் ஒன்று, ஆஃபீஸுக்கு போனால் ஒன்று, இந்த மாதிரி வேவரிங் லைஃப் தேவை கிடையாது. கர்த்தருக்கு நீங்கள் கமிட் பண்ணிங்கன்னா 100%. கர்த்தருக்கு 80%, 70%. நோ, ஆண்டவர் கேட்குறா, உங்கள்கிட்ட எத்தனை சாவி? அத்தனை என்கிட்ட கொடு. ஏசப்பா 9 சாவி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், ஒரே ஒரு சாவி, ஐ வாண்ட் டு கீப் திஸ் ஃபார் மை செல்ஃப். இந்த ஒரு கீயை மாத்திரம் கொடுக்க முடியும். ஏம்மா? அது என்னுடைய பர்சனல் மேட்டர். ஆண்டவர் அதை தான் கேட்பார். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இன்னும் ஒன்று கொடுக்கலையே. ஒருவேளை இந்த காலையில் அப்படி யாராவது இன்னும் கமிட்மெண்ட்டில் ஒருவேளை ஏதோ ஒன்று ரிசர்வேஷன், ஏதோ ஒன்று உங்களுக்குன்னு வச்சுருக்கீங்க இல்லையா? ஏதோ பொதிந்து ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா? இதனுடைய பர்சனல் மேட்டர், நோ ஒன் ஷுட் என்டர் அப்படின்னு சொன்னீங்களா? அது ஏசப்பாட்ட கொடுக்க போகிறீங்க. அந்த 10வது சாவி தான் ஏசப்பாக்கு வேணும். அதை கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் தேவன் உங்களை மேலே மேலே கொண்டு வருவார்.
நீங்கள் எதிர்பார்க்காத உச்சக்கட்டத்தில் தேவன் கொண்டு போவார். யோசேப்பு அப்படி தான் கொண்டு போனார். தாவீது அப்படி தான் கொண்டு போனார். நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை வாசிக்கிறோம். ஆகவே நீ இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் அறக்குறை தீர்மானம் தேவையில்லை. ஏசப்பாவுக்கு முழுவதுமாக எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. எப்படி எடுத்தான்? தானியேல் 1:8 சீக்கிரம் முடிச்சிடன்னு ஒரு 10 நிமிஷம். தானியேல் 1:8 வாசிக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. புக் ஆஃப் டேனியல் வாசிக்குமா? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தான். இட் டுக் அ டிசிஷன் இன் இஸ் ஹார்ட். சும்மா மேலோட்டமாக எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி அல்லேலூயா ஸ்தோத்திரன்று போகிறது அந்த பிஸ்னஸ் கிடையாது. நிறைய கூட்டத்தில் அப்படி தான் வராங்க போகிறாங்க, தலையை நீட்டுறாங்க, போயிட்டே இருக்காங்க. வெளியே போனோன்னா பழைய ஆள் தான், ஒரு மாற்றம் இல்லை. அதுவே என்னை ஆண்டவர் தொட்ட பொழுது ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, முழுசுமாக கொடுக்கணும். தன் இருதயத்தில் இட் டுக் அ டிசிஷன், வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். இன்றைக்கி அரைக்குறையான முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த செய்தியும் உங்களுக்கு அரைக்குறையாக தான் இருக்கும். தேவன் வரும்போது 100%, அப்போ தான் 100% நீங்கள் மேலே வருவீங்க. உங்கள் எஜுகேஷன், ஜாபு எல்லாத்துலேயும், உங்கள் ஃப்யூச்சர் லைஃப், உங்கள் மேரேஜ் லைஃப்பையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்தால் எல்லாத்தையும் ஆண்டவர் அழகாக தீர்மானித்து மேன்மையாக உங்களை மேலே நிறுத்துவார். அந்த தீர்மானத்தில் ரெடி கரெக்டாக இருக்கணும். ராஜாவின் போஜனம் விருப்பம் இல்லை, அது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது, அது அந்நிய தேவனுடைய காரியங்கள், அது எனக்கு வேண்டாம். அதனால என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த முடியும். ஐ cannot defile my body by eating the food of the royal food. அது அப்படி தான் பைபிள். ராயல் ஃபுட் என்ன? இந்த ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்களா, அது 7 ஸ்டார்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே போனீங்கன்னா அது ஒரு வேளை ஃபுட்டை 20,000, 15,000, 20,000 ஒரு வேளை சாப்பாடு. அவ்வளோ காஸ்ட்லி ராயல் ஃபுட்டு. அதே தூக்கி எறிஞ்சான் தானியேல். என் ஆண்டவரை நினைக்கும் பொழுது, சிலுவையை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் எனக்கு குப்பை, ஒன்றுமே கிடையாது, அதுதான் எனக்கு மேன்மை. பவுல் சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மையாக இருக்குது. சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எதை குறித்து மேன்மையை பாராட்டணும்? என் குடும்பமா, கௌரவமா, பணமா, அந்தஸ்தா, படிப்பா, சேலரியா, என் ஸ்டேட்டஸாக? ஒன்றும் கிடையாது, எல்லாம் குப்பைன்னு பைபிள் சொல்லுது. பவுல் சொல்கிறார், அவைகளை நான் நஷ்டமென்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். ஐ கவுண்ட் இட் ஆஸ் அ ரப்பிஷ். அப்போ இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்க. அந்த தீர்மானத்தில் இவர் ஸோ ஸ்ட்ராங். அதனால் தேவன் அவனை படிப்படியாய் உயர்த்தி கொண்டு, அதனால தான் ஜெயமாய் வாழ்ந்தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கி எடுக்கிற டிசிஷனில் ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கணும். வெளிப்புறமாக மாத்திரமல்ல, உள்ளாக உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, இது சபைக்குள்ள உறவு இருக்குது, பெற்றோருக்குள்ள உறவு இருக்குது. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஏசாயா 26:3 சொல்லுது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னா. ஸோ யாரை நம்ம நம்பி இருக்கிறோம்? வசனம் பிரியமானவர்களே, அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள. தாவீது சொல்கிற, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். அப்போ அந்த ஒன்றை என்ன? தேவ ராஜ்யம் நீதியும். அந்த ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். கர்த்தரிடத்தில் அவர் மகிமையை பார்க்கும்படி, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்குறான் பாங்க தாவீது. அதனால தான் தேவன் அவனை உயர்த்தினார். லார்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ, உங்களுக்கு தான் முதலிடம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கர்த்தர் தான், ஆண்டவர் தான். அதை கொடுத்துட்டு மீதெல்லாம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை தேவன் செழித்து மேலே கொண்டு வருவார். நீங்கள் எண்ணி முடியாத அளவுக்கு மேலே கொண்டு வந்துடுவார். நீ கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணியிருக்க மாட்டீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தமான காரியம். ஸோ தானியேல் அவன் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் அவன் இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். ஒரு மாதிரி வேவரிங் லைஃப் இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்தார். ரெண்டாவது, ஜபத்தில் உறுதியாக இருந்தார். சிச்சுவேஷன் வித்தியாசமாக இருக்குது, உங்கள் குடும்ப சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்பா, குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில்
நீங்கள் எப்படி ஆண்டவருக்காய் வாழ முடியும்? நிறைய மற்ற குடும்பத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், பல பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். அவளுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக நில்லுங்க. என்ன வந்தாலும் சரி. பாருங்கள், தானியேலுக்கு தண்டனை கொடுத்துட்டான். என்ன தண்டனை? சிங்க கையில் போடணும். ஏனென்றால் தானியேல் வேறு யாரையோ வணங்குறான், ராஜா வணங்கலை. அதனால் தானியேல் கொஞ்சம் கூட பயப்படலைங்க. பட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அதனால தான் பைபிளை அவரை பற்றி சொல்லும்போது த மோஸ்ட் கரேஜஸ் பர்சன் இன் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாஸ் டேனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் கரேஜஸ் பர்சன், மிக மிக தைரியசாலியாக இருந்தவன் பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்று சொல்கிறார்கள். ஸோ அவனுக்கு நல்ல தண்டனை தெரியும். சிங்கத்தை பட்டினி போட்டு வச்சுருப்பான் பல நாட்கள். இந்த மாதிரி ஆளை கொண்டு உள்ளே போட்டால் பட்டினியாக இருந்த சிங்கம் ஆளுக்கு பீஸாக சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட தண்டனை ரெடியாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பின்பு தானியேல் நல்லா தெரியுது, தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே தினம் 3 வேளை ஜெபத்தை விடலை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ ஜெபிக்க முடியும், உனக்குள்ள அந்த மனது இருந்தால். மனம் இருந்தால் மார்க்கம்னு சொல்கிறாங்க உலகத்தில். there is a mind, there is a way. மனசில் தான் காரணம். ஆகவே அவனுடைய தீர்மானம் உறுதியாக இருந்தது, ஜபத்தில் உறுதியாக இருந்தான். அருமையான தேவன் அவனை பாதுகாத்தார், பராமரித்தார். ஆகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் இரவும் பகலும் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பார். உறுதி ஜபத்தை பற்றி ஆண்டு எழுதுகிறாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஏழை விதையை பற்றி சொல்ல லூக்கா 18 வாசிக்கிறோம். வாசிக்க நேரம் இல்லை. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 5:17-18 வாசிக்கும் பொழுது எலியாவை பற்றி வாசிக்க, நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தாக என்ன செஞ்சான்? ஜபம் பண்ணுறதுக்கு தவறக்கூடாதுங்க. ஜபத்தை மாத்திரம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பொருத்தமானது. டு நாட் போஸ்ட்போன் த ப்ரேயர் டைம், அந்த மெடிடேஷன் டைம். அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த வேலையை முடிச்சுடணும். இப்போ இதை செஞ்சுட்டு அப்போ அங்கே போ. இதை செய்யாமல் அங்கே போனால் அங்கே வேலைக்கு ஆகாது, திருப்பி வீட்டுக்கு அனுப்புவான். சும்மா தூக்கிட்டு வருவீங்க எல்லாத்தையும். என்னடா அங்கே போய் இது இல்லைன்ட்டா, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த வேலை ஒர்க் ஆகலை, எம்டியாக தான் வரணும். இதை சரிப்படுத்திட்டு அங்கே போ, அது சரியாயிரும். பேசிக், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேசிக். இங்கே சரி பண்ணிவிடு, தேவனோட உட்காரு, ஜெபம் பண்ணு, வசனத்தை வாசிட்டு போ, அந்த வேலை அழகாக வெற்றியாக முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாடுள்ள மனுஷன்தாங்க, ஆனால் கருத்தாக ஜெபம் பண்ணுறான். மழையை நிறுத்திட்டான் பாருங்க, வானத்தை லாக் பண்ணிட்டார். ஒரு பாடுள்ள மனுஷனால் செய்ய முடியுங்களா? 3.5 வருஷம் லாக் பண்ணிட்டார். மழையே கிடையாது, போங்கடா. மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்க. ஆகாப் தேடுறான், எங்கப்பா அவன்? ஆகாப் சொல்கிறான், இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீ சீக்கிரம் கிளம்பு. பெருமழையின் இறைச்சல் காதில் கேட்குது, சீக்கிரம் போயான்றான். என்னையா 3.5 வருஷம் மழையை நிறுத்திவிட்ட, இப்போ மழை பெரிய இறைச்சல் கேட்குதுங்கிற? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் எப்படி வருங்க? அதுதாங்க தேவன். உங்கள் வாழ்க்கையில் இதுதான் செய்ய போகிறாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. வேறு வழி இல்லை, இந்த வழியில் நீங்கள் வாங்க. இப்போ கருத்தான ஜெபம். வானம் கருகருத்து இருக்கிறது. வேலைக்காரன் சொல்கிறா, ஐயா கையளவு மேகந்தாயா இருக்குது, எங்கேயா மழை பெய்யுது? போதும்பா, கையளவு மேகமா, பெருமழை பெய்யும் போ. பெருமழை பெய்தது, பூமி விளைந்தது, மக்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் அவர். 3வது கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம். ஏன் அவன் வாழ்க்கை ஜெயமாக இருந்ததுக்கு இந்த 3வது ஒரு குறிப்பு தான். நிறைய இருந்தாலும் செலக்டடாக 3 தான் எடுத்தேன். அந்த 23ஆம் வசனத்தை வாசித்தால் முடிக்கலாம். பாருங்க, ஜெபம் என்ன செஞ்சது? சிங்கத்தின் வாயை ஆண்டு அடிச்சிட்டாரு. இப்போ ராஜா, தரிவு ராஜா வந்து சொல்றாரு, வாசிங்கம்மா. தன் தேவன் மேல் விசுவாசித்திருந்தபடினாலே, இதுதான் அந்த தரிவு ராஜா கண்டுபிடிச்சது. இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஆராதிக்கிற தேவன் மேல் முழு விசுவாசத்தோடு இருந்தான். அதனாலே அவன் காப்பாற்றப்பட்டான். சிங்கம் வாயெல்லாம் அடைஞ்சு போச்சு. சிங்கம் போல போராடுகிற மக்கள் வாயை அடைச்சிருவாருங்க.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடும். நீ தேடியும் காணாது இருப்பாய். தேவன் முன் பட்சத்தில் இருக்கிற மகளே மகனே. இஸ் ஆன் யுவர் சைடு. He wants to fight for you. உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு ஏசப்பா இருக்கிறாரு. அதை விட்டுட்டு வேறு இடம் தேடி போனாய், எல்லா அட்டர் ஃபெயிலியர். வாழ்க்கையில் எல்லா அட்டர் ஃபெயிலியர். இயேசு எப்போ உள்ளே வந்தார், எல்லாம் சக்ஸஸ், எல்லாம் ஆண்டு மேலே கொண்டு வரார் எல்லா விதத்திலும். அருமையான தேவஜி, இதுதான் ரகசியமாக இருக்கிறது. நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன், பவுல் சொல்கிறாரு. ஸோ அவருக்குள்ள அந்த விசுவாசம் உறுதி வந்துருச்சு. ஐ நோ ஹூம் ஐ பிலீவ். எனக்கு தெரியும் யாரிடத்துல என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன், யாருக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும். ஆகவே அவரை நான் நம்பியிருக்கிறேன், அவரை நான் பிடிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி வருவதில்லை. ஆகவே அருமையான தேவ ஜனமே, நான் முடிக்கப் போகிறேன். கர்த்தர் விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கன்னு தான் விரும்புகிறார். ஆகவே கடைசியாக ஆபிரகாம் வாழ்க்கையை யோசிக்கும் போது அந்த விசுவாசத்தை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லைன்னு போட்டிருக்கு. He was not weak in his faith. நிறைய பேருக்கு வீக் ஃபெய்த் இருக்கும் விசுவாசத்தில். அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைனா பரவாயில்ல, அப்படி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாதிரி நியூட்ரலாக போயிடுறோம். ஆண்டவருக்கு ஒப்படைச்ச பிள்ளைகள் நியூட்ரலில் போகக்கூடாது. நியூட்ரலில் போனால் வண்டி நகராது. கார் வச்சிருக்க தெரியும், நியூட்ரலில் போட்டால் வண்டி என்ன செய்யும், நகருங்களா? இப்படி ஒரு கீர் தட்டினா தான் போவோம். விசுவாச வாழ்க்கை என்பது நியூட்ரலில் ஓடுறதில்லை, அது கியரில் ஓடுறது. ஆகவே நம்ம நியூட்ரலாக அதுலேயும் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம், அங்கேயும் கொஞ்சம் கை வச்சிடலாம், இங்கேயும் வச்சிடலாம், அங்கேயும் தலையை காட்டலாம். இது ஆண்டவருக்கு விஷயம், இந்த விரும்பாத ஒரு விஷயம். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாயிரு, ஜபத்தில் உறுதியாயிரு, தீர்மானத்தில் உறுதியாயிரு. ஆகவே ஆண்டவர் இவனை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அதுதான். ஆபிரகாம் தன் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருந்ததில்லை. ரோமர் புஸ்தகத்தில் 4:17 வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தேவன் அவருக்கு கொடுத்த இந்த கிருபை அதுதான். ஆகவே அவன் பலவீனமாக 4ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம், ஒரு ஜெபத்தோடு முடிக்கலாம். அவன் விசுவாசத்தில் எப்படி இல்லைங்களா, பலவீனமாய் இருக்கவில்லை. ஆகவே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, எடுக்க வேண்டிய தீர்மானத்தை இப்போ எடுங்க. டோன்ட் போஸ்ட்போன் இட். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த சண்டே பார்க்கலாம், வேணாம். இன்றைக்கி எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை என்ன தெரியுமா, நீங்கள் ஜெயமுள்ள மக்களாய் வாழ வேண்டும். ஆகவே அனுதின ஜபத்தை விட்டுறாதீங்க. அலாட் டைம் ஃபார் ப்ரேயர். எதுக்கோ டைம் கொடுக்குறீங்களே, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க, அப்படி சுற்றுறதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஜபத்துக்கு டைம் அலாட் பண்ணுறோமா? இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் ஜபத்திற்கு நான் அந்த டைமுக்கு ஒதுக்குறேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில். ஸோ ப்ரேயருக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுங்கள். ஜபத்துக்கு, வேத வாசிப்புக்கும் சரியான முடிவு எடுப்பதற்கு ஏசப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு சில காரியம்லாம், எதை நான் எதை சூஸ் பண்ணுறது கேளுங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை வழிகாட்டும். அடுத்தது அதே போல் பரிசுத்த ஆவியான நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை இந்த கிருபை வேணும். பிரியமானவர்களே, ஆவியானுடைய அனுகிரகம், அவருடைய அபிஷேகம் என்னை போதிக்கும், நடத்த வேண்டிய வழி நடத்தும். ஆகவே ஒரு சின்ன ஒரு ஜபந்தான். ஒப்பு கொடுக்காதீங்க. இதுவரைக்கும் ஆண்டவருக்கு முழுசுமாக ஒப்பு கொடுக்காதீங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், காட் லவ்ஸ் யூ. தேவ உங்களை நேசிக்கிறபடினால இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம். ஒரு பாட்டு பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்பிடுவாய். இந்த பாடல்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடல் ஒரே ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து
உற்சாகமே பாடலாமா? புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான், புது பலன் அடைந்திடுவான், நீ புது பலன் அடைந்திடுவான். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தாய் சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, சாத்தானின் கோட்டைகளை. ஹல்லேலூயா. ஓய் ஷபல ரதியல ரபஷப ஜீசஸ் சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்து you are going to receive a new strength. The anointing of God will lead you. Thank you Lord. புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். எடுக்க வேண்டிய தீர்மானத்தை இன்றே செய்யுங்கள். ஒப்பு கொடுக்காத பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. எழுந்து நிற்கலாமா? வாலிய பிள்ளைகள்லாம் ஒரு நிமிஷம் எல்லாருமே எழுந்து நிற்கும். ஒரு நிமிடைய அப்பாவுக்கு ஒப்பு கொடுப்போம். பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு இன்றைக்கு போதனை வந்திருக்கிறது. பிள்ளைகளை நடத்துறது, குடும்பத்தை நடத்துறது, எப்படி உறவுகளை பாதுகாப்பது, எப்படி முடிவுகளை எடுப்பது, எல்லாருக்கும் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி, இன்னும் ஆண்டவருக்கென்று முழுசுமாக என்னை ஒப்பு கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கு அர்ப்பணிங்க. இதுதான் தருணம். இன்னொரு நேரத்தை காத்திருக்க வேண்டாம், நாளை தள்ள வேண்டாம். டோன்ட் போஸ்ட்போன் யுவர் டைம் அண்ட் டேஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இதுவே. எடுக்க வேண்டிய தீர்மானத்தை இன்றே செய்ய ஆண்டவனை போதித்து நடத்த விரும்புகிறார். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு செழிப்பை நீ காண வேண்டும். Children, obey your parents in the Lord. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். அவர்களை தேவனுடைய சிற்றையிலும் போதலை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புவிடுங்கள். எப்படியோ நான் இருக்கிறேன், என் பிள்ளையை இஷ்டம் போல வளர்த்துட்டேன், இன்றைக்கு பிள்ளை என் சொல்லை கேட்க மாட்டேங்கிறான். அஞ்சில் விளையாதது 50 விளையுமா? விளையாதே. செய்ய வேண்டியது நம்ம இப்பதான் செய்யணும். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த கிருபையை தாங்கப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். இளம் பிராயத்தில் பிள்ளைகளே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. தேவன் உன்னை நடத்துகிற வழி வித்தியாசமானது. தானியேலுக்குள்ள அந்த தீர்மானம் சரியா இருந்தது. தன் தீர்மானத்தில் உறுதியா இருந்தான், ஜபத்தில் உறுதியா இருந்தான், விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். இதுதான் அடிப்படை. பிரியமானவர்களே, ஆண்டவரே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நீங்க மனசுல ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல. இதான் தருணம். வாலிப தம்பி தங்கச்சி கொஞ்சம் பேரா இருந்தாலும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். மகளே, ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறேன், நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் தெரிவிக்கிறார், உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். மகளே, நான் உன்னை போதித்து நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆவியான உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஏற்றுக்கொள் மகளே, தம்பி, ஏற்றுக்கொள்ளுங்க. உன் எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கட்டும். நீயே உனக்கு சொந்த புத்தியில் நடக்காது, சுய புத்தியிலே சாயாதே. ஆண்டவர் மேல் பாரத்தை வை. அவருக்கு முதலிடம் கொடு வாழ்க்கையிலே. அவரை நடத்துவார் மகளே, அவரை நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் அருமையான பிள்ளைகளை கர்த்தாவை கொண்டு வந்து நல்ல அந்த பைபிள் குஸ் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே நடத்தும்படி கிருபை கொடுத்தீரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி நான் அடுத்த செகண்ட் தாட்டுக்கு நான் போக மாட்டேன். அடுத்து ஆண்டவர் காரியத்தை, தவறான தீர்மானத்தை எடுக்க மாட்டேன். ஒருவேளை ஒரு சில பிள்ளைகள் நீங்கள் தவறான ஒரு காரியத்தை எடுத்து மனசில் வச்சுட்டு இருக்கீங்க. இது நல்லதான ஒரு சந்தேகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அது வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் முடிவெடுங்க. எதுவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி கர்த்தர் அதுக்கு உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். அவர் உன்னை போதித்து நடத்துகிற ஆண்டவர். அந்த தீர்மானத்தை விட்டுவிடு, வேண்டாம். கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில் நடக்கும்படி தேவன் உன்னை அழைக்கிறார்.
வாலிப தம்பி, உனக்கும் அதே தான். நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதை செய்ய போறேன். வேண்டாம், தேவன் காட்டின பாதை அது அல்ல. நீ சொந்த முயற்சியில் எடுத்த ஒரு தீர்மானம் அது வேண்டாம். ஆண்டவருக்குள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தீர்மானி. தானியேலுடைய தீர்மானம் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவன் ஜெபத்துல உறுதியா இருந்தான், விசுவாசத்துல உறுதியா இருந்தான். அவனை தேவன் உயர்த்தினான். ராஜாக்கள் 3 ராஜாக்களை பார்த்திருக்கிறான் தானியேல். 3 ராஜ்யத்திலும் அவன் உயர்ந்த பதவி வகித்தான். யோசேப்பு எகிப்து முழுவதற்கும் அதிபதியை மாற்றினார். தாவீது ஆடுகளை மேய்ச்சிருந்து தாவீதை கொண்டு போய் சிங்காசனத்தை உட்கார வைத்தாரு. சீயோன் குமாரத்தையே, உன் அலங்காரத்தை உடித்து கொள்ளம்மா. உன்னை ஆண்டவர் அலங்கரித்து தான் பார்க்க விரும்புகிறார். சபையே, ஆண்டவனை அலங்கரிக்க விரும்புகிறார். உனக்கு நல்ல ஒரு வஸ்திரங்களை கொடுக்கிறார். ராஜகுமாரத்தை பூரண மகிமை உள்ளவள். கர்த்தருக்கு பயந்து பெற்றோர் கீழ்ப்படிந்து நடங்க. அதுதான் உயர்வுக்கு காரணமே. அர்ப்பணிச்சிடுங்க. இன்னைக்கு எடுங்க முடிவை, இன்னைக்கு எடுங்க. டோன்ட் போஸ்ட்போன் இட். நாளைக்கு யாரும் போகாதீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாதான் இன்னைக்கு ஆசீர்வாதம். நாளைய காரியங்கள் அது வேற மாதிரி போயிடும். இன்றைக்கு தீர்மானி, நாளைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அற்புதத்துக்காக வந்திருக்கீங்களா? இந்த கண்டிஷனை கொஞ்சம் பாருங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். sanctify yourselves today. tomorrow you will see the miracles. நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பாய். தீர்மானம் இன்றைக்கு. நாளைக்கு அற்புதம் வீட்டை தேடி கதவை தட்டி நிற்கும். நீ எதை தேடி ஓடனியோ அது வீட்டு வாசல் படியில் வந்து நிற்கும். தேவன் அதை செய்வார். மகளே, மகனே, கர்த்தருடைய ஆவியானோடு பேசி கொண்டிருக்கிறார். தேடி தேடி தோல்வியில் வந்து நின்று விட்டாய். அழுத்து போய் வந்திருக்கிறாய், வறண்டு போய் வந்திருக்கிறாயோ, இப்பொழுது ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உனக்குள்ள பாய்ந்து போகிறது. பெற்றுக்கொள் மகளை, இலவசமாய் கொடுக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட இடத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவன். உன்னத்திலிருந்து ஆவி ஊற்ற மட்டும் என் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தது. உன்னத ஆவி வந்த பிற்பாடு வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக மாறும். அடுத்த லெவல்ல நீ போவாய். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணு. பெற்றோருக்கு கீழ்ப்படி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து முடிய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.